உலகெங்கும் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது ஜோதிட சதா காணொளி வாயிலாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமுவந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது தமிழ் வருஷங்களில் மொத்தம் 60 வருஷங்கள். அந்த 60 வருஷங்களில் 39வது வருஷம்தான் இந்த விஸ்வாவசு வருஷம். இந்த தமிழ் வருஷமானது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இரவு சூரிய உதயாதி நாளிகை 53:20க்கு, அதாவது ஆங்கில மணி அப்படிங்கிறது அதிகாலை 3:21 கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறப்பதால் பொதுவாகவே மக்களுடைய கையில் அதிக செல்வாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான பலனாக இருக்கின்றது. அதே மாதிரி எவ்வளவு பெரிய நட்பாக இருந்தாலும் சில நேரங்களில் பகை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான பலன் இருக்கின்றது. இது வருஷத்துக்கு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், பொதுவான பலன் எப்படி இருக்கும், சிறப்பு பலன் என்னவாக நடைபெறும், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாம் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உலகெங்கும் இருக்கின்ற விவசாய பெருமக்களை வாழ்த்தி வணங்கணும் அப்படிங்கிறத நான் மனமுவந்து கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது விவசாய பெருமக்களை குறிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் வாழ்த்துக்கள் முழுவதையும் விவசாய பெருமக்களுக்கே நம்ம மதிப்பு மரியாதையோடு தெரிவிச்சுக்கிட்டு அவங்கள வாழ்த்தி வரவேற்போம். இன்றைக்கி பசின்னு ஒன்று இருக்குது. அந்த பசியை அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விவசாயினால் மட்டும்தான் முடியும். ஆக இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள். சதை இல்லைன்னா ரத்தம் இல்லை, ரத்தம் இல்லைன்னா சதை இல்லை. ஆக இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வருஷத்தினுடைய வாழ்த்துக்களை மனமுவந்து தெரிவிச்சுக்கிடுவோம். இவங்க பாடுபடலைன்னா நாம் பசியோடு தான் இருப்போம். அவங்க சேத்துல கை வைக்கலைன்னா, கால் வைக்கலைன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்கள பாதம் தொட்டு அவங்கள வாழ்த்தி வரவேற்று அவங்கள பெருமைப்படுத்துறதுல என்னுடைய ஜோதிட சதா காணொளி வாயிலாக நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். இப்போ ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன மாதிரியான சுபபலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். இது வருடாந்திர கிரகத்தின் அமைப்புகளுடைய முக்கியமான விஷயங்கள். மற்றபடி மாதாந்திர கிரகங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த பாவங்களில் இருக்கின்றதோ அது மாதம் சிறப்பு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது. இந்த வருடாந்திர கிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிஷபராசிக்கு இந்த வருஷம் முழுவதும் சிறப்பாக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம்பாக்கு குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது அப்படிங்கிறது குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பலனை குறைப்பதும் பார்க்கின்ற இடத்திற்கு பலன்களை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் 2ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி அண்டு 11ஆம் அதிபதி. 8க்கும் 11க்கும் உரிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது இந்த 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். ஆக 6, 8, 10 அதாவது எல்லாமே டபுளாக இருக்குது. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் கடுமையான உழைப்பின் மூலமாக நல்லதொரு வருமானம் அவர் வாழ்க்கையில் உயர்வடைவார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு உழைப்பு தான் முக்கியத்துவம், நேர்மை தான் முக்கியத்துவம்,
எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கின்றோமோ அந்த இலக்கில் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான், அந்த இலக்கை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் தான் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விழுகின்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம். அப்போ 6ஆம் இடம் கடன் இல்லை, எதிரி இல்லை, நோய் நொடி உபாதைகள் குறைவு, எல்லா விஷயத்திலும் மீண்டும் வெளியே வரப்போகிறோம். கடுமையான போட்டி தேர்வுகள் எல்லாம் ஈடுபட்டு மாணவ மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடம். மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடமே இந்த 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடம் கஷ்ட ஜீவனத்தை சொன்னாலும் அந்த இடத்தில் குரு பார்வை இருப்பதால் அந்த கஷ்ட ஜீவனத்தில் கூட மீண்டு வெளியில் வந்து நல்லதொரு பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடம். கண்டிப்பாக இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது விவசாய பெருமக்கள் தன்னுடைய நிலத்தில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பலன் அடைவார்கள் அப்படிங்கிறது 100% நடந்துதான் தீரும். ஆக ஒரு சிறப்பான நல்ல பலன் அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு போய் சேரும். அப்போ விவசாயம் சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், உழுதவன் கணக்கு போட்டால் தார் கம்பு கூட மிச்சமாகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இந்த வருஷத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும் ஐயா. அதனால் விவசாயம் சிறப்பாக இருக்கும். அப்போது உற்பத்தி பெருகும். நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம், இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம். பக்கத்து நாடுகளுக்கு கூட கொடுக்குற அளவுக்கு நம்ம நாட்டில் பொருளாதாரம், அப்படி விவசாய பொருளாதாரம் முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய அமைப்பு. அதனால் வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ பாடுபடுறேன், பலனே இல்லை, உரம் வாங்கினேன், விதை போட்டேன், களை எடுத்தேன், எவ்வளவோ செஞ்சேன், அறுவடை எனக்கு நல்ல மகசூல் இல்லையா, நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கை தூக்கி விடும் அப்படிங்கிறதுல, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? அந்த விதத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அசையாத சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபத்தை பெற போகிறோம். புரியுதுங்களா? ஆயுள் பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போது 8ஆம் அதிபதி தான் 2ல் இருக்கிறாரு, அவர் வீட்டை அவரே பார்க்கின்றார் 7ஆம் பார்வையாக. அப்போது பரம ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டத்தில் தயவு செய்து உங்களுடைய பொருளாதார ரகசியங்களை, உங்கள் தொழில் ரகசியங்களை, உங்களுக்கான முக்கியமான ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாதீங்க. உங்களை பற்றிய நிறைய விஷயங்களை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து ரகசியங்களை வெளியிட்டால் அது நமக்கு மிகப்பெரிய இழப்பீடாக இருக்கும் அப்படிங்கிறத முக்கியத்துவமாக வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடம் புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த அதிர்ஷ்டத்தின் வாயில் மூலமாக நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக வரும். புரியுதுங்களா? அப்போது எந்த துறையில் நீங்கள் இருக்கின்றீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு உள்ள செயல்பாடுகள் அப்படிங்கிறது, எப்படி நீங்கள் முன்னுக்கு வர்றீங்க, எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணி மேலே வந்தீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள் கேட்கின்ற பொழுது நான் இப்படித்தான் வந்தேன், அப்படித்தான் வந்தேன் அப்படின்னு மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். அந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் கட்டி காக்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அந்த ரிஷபராசி நண்பர்கள் எடுத்தால் ஒரு பழக்க வழக்கம் உண்டு, எதையும் ஓப்பனாக பேசி விடுவாங்க. திறந்த மனசோட, நல்ல மனசோட வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி யாரையும் நம்பி பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் எப்படியோ இனிமேல் இந்த வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ரகசியத்தை கட்டி காத்துக்கங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? குருபகவானுடைய 9ஆம் பார்வை 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது. அதில் விழுகிறதுனால ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது திரும்புகின்ற திசையெல்லாம் திருமகள் காட்சி தருவாள் அப்படிங்கிற மாதிரி, திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு பணம் தான் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது 10ஆம் இடம் வலுப்பெறுதா, 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரா சனி பகவான். ஆக எவ்வளவு வேண்டுமானாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ வாங்கிக்கிட்டே இரு. ஆனால் அப்படி வாங்குகின்ற பொழுது அதை வைத்து பாதுகாக்க தெரிஞ்சுக்க, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க, இப்படியான விஷயங்களெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்க அப்படிங்கிற அமைப்பும் நமக்கு சொல்லக்கூடியது. அதனால் வந்து ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் எடுத்ததெல்லாம் பணம், தொட்டதெல்லாம் பணம், வருவதெல்லாம் பணம்,
எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய மாட்டோம். நிதிநிலை அப்படிங்கிறது முன்னேற்றமாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னையா காரணம்? இது வரைக்கும் வேலை வருமானம் சிறப்பாக இல்லை, எதை தொட்டாலும் நஷ்டம் என்று போயிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட எதையும் ஓப்பனாக பேச முடியல, பேசினா நமக்கு ஆபத்தாக வருது, கொடுத்த பணம் கைக்கு வர மாட்டேங்குது, தடை தாமதங்கள் ஏற்படுது, போகிற காரியங்கள் உருப்பட மாட்டேங்குது, நீண்ட நாட்களாக போராட்டத்தில் இருக்கிறேன், செஞ்ச தொழிலை விட்டுட்டேன், இனிமேல் அதே தொழிலை எடுக்க முடியுமா, செஞ்ச வேலையை விட்டுட்டேன், ப்ரெஷர் தாங்க முடியல, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், 4 ஆள் வேலையை ஒரு ஆள் செஞ்சு கஷ்டப்படுறேன், ஆனாலும் பலன் இல்லை. இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து பின்னடைவு சந்திச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு குருவுடைய பார்வையில் இருக்கிறார். 10ல் ராகுவும் இருப்பார். ராகு 10ல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு பவன் பேராசைக்காரன். அதாவது 10 ரூபா போட்டு 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க இப்போ யோசிச்சிங்கன்னா அது நடக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் எதில் போட்டால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியை பாருங்கள், தெரியும் எந்த இதில் பணத்தை முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ அதன் அடிப்படையில் வந்து பணம் நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம தேவையில்லாத இடத்துல முதலீடு பண்ணோம்னா நஷ்டம் ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. காணொலியை கடைசியில் பாருங்கள், தெரியும். அதே மாதிரி இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் எதையுமே நல்லா பண்ணி கொடுத்துருவார், சிறப்பு தான். அதாவது திருமண பாக்கியங்கள் எல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகும், தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். சொத்து பத்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்போம். புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாத்தையும் கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் ஒரு கவனக்குறைவு ஏற்படாத அளவுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? அவர் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரிஷப ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வை பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் கொடூரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து. ஏன்னா பல சூழ்நிலைகளில் நம்ம அடிபட்டு மீண்டு வெளியில் வந்திருக்கிறோம். மீண்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் சில தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போது இந்த சூட்சும பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு குருன்னு பார்த்தா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அப்போ பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்து உயர வைச்சாலும் அதை கட்டி காக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கண்டிப்பாக நம்ம புத்தி வேலை செய்யணும், அறிவு வேலை செய்யணும். இந்த இடத்துல அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தூக்கி வாரி இறைக்கிறதோ, நண்பர்களுக்கு கொடுத்து உதவுறதோ, இல்லை நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு நம்ம அதிகமாக அவங்க மேலே நம்பி மறுபடியும் மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறதான். அப்போ பயங்கரமான நட்பை கூட இந்த பணம் பகையாளி ஆக்கியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க உங்கள்கிட்ட உதவிகள் கேட்பாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஓப்பனாக பேசுவீங்க, இல்லைன்னா இருக்குன்னு சொல்லுவீங்க, வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் கேட்பீங்க, சண்டை வரும், சத்தம் வரும், பகை வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் எவ்வளவுதான் இருந்தாலும் மீண்டும் இல்லாத மாதிரியே காட்டிக்கிட்டு ஒரு அப்பாவி மேலே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சனி பகவான்கிட்ட தப்பிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் 3ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப உக்கிரமான பார்வையாக இருக்கும். அவர் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த 5ஆம் இடம் என்னது? பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூதாட்டங்கள், இதெல்லாம் 5 தான். ஆனால் அந்த 5க்குள்ளே போனால் சனி பகவான் பார்வை இருக்குது, அந்த 7ஆம் பார்வை இருக்குது. அப்போ இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. கவனம் அவசியம் தேவை. அப்போ பணம் வருதுன்றதுக்காக எடுத்துக்கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் அது அப்படியே அதல பாதாளத்தில் போகிற மாதிரி போயிடும். அதனால் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறவனுக்கு பதறாமல் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே செவ்வாய் இந்த வருஷத்தில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார். அதனால் வந்து கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நிலத்தில் போட்ட காசு என்றைக்கும் லாபம்தான். அதனால் வந்து ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அதில் பண்ணுங்கள். ஒரு ஒரு இடத்த வாங்கி போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது. ஒரு வீட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ட்ரேடிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த சனி பகவானுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். மற்றபடி வந்து குடும்பத்தில் பிரச்சனைகளோ அதுவோ இதுவோ எதுவும் பண்ணாது. அந்த விதத்துக்கு வந்து உத்தரவாதம் உண்டு. அவருடைய 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. சனிபகவானுடைய 10ஆம் பார்வை, குருவனுடைய பார்வையும் அந்த இடத்துல விழுகுது, சனியினுடைய பார்வையும் விழுகுது. ஆனால் 10ஆம் பார்வைக்கு கொஞ்சம் பலம் குறைவு. அப்படிங்கிறதுனால எவ்வளவு தான் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறது தான்.
என்ன மாதிரியான பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவோம். அது எப்பேற்பட்ட வம்பு வழக்காட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம உள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவோம். நமக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அப்போ குரு பார்வை உண்டு. புரியுதுங்களா? அப்போ ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த 2025 அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு உண்டு. அதனால் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்பாடுபட்டாவது ஒரு நகை வாங்கணும், அதாவது ஒரு செயின் வாங்கணும், இல்லாட்டி ஒரு மோதிரமாவது வாங்கணும், ஒரு கம்மலாவது வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு எப்பின்னாலும் வந்துடும். அதற்கான யோகம் உண்டு. ஏன்னு சொன்னால், பொன் பொருளுக்கு ஆபரணங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கிறார் இல்லையா? அதனால் ஒரு நல்ல சிறப்பான பலன் உண்டு. அடகு போன நகையெல்லாம் மீண்டும் நமக்கு கைக்கு வரும். விற்கிற நிலைமையில் இருக்கிறோம் ஐயா, ஏலம் போகிற நிலைமையில் இருக்க ஐயா, மீட்டிடுவனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அந்த நகையை மீட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு காலமும் உங்களுடைய பொன் பொருள் உங்கள் கையை விட்டு போகாது. அதுக்கு உத்தரவாதம் உண்டு. ஒரு 12 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு 18 வருஷமாக கஷ்டப்படுறேன், ஒரு 30 வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இப்போது இந்த 2025 ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறது, இதுக்கு மேற்பட்ட 2.5 வருஷங்கள் அப்படிங்கிறது நல்லதொரு பொற்காலமாக இருக்கின்றது. உங்களை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை. கண்டிப்பாக உங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணுன்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களை முடிக்க விடுங்க. போய்கிட்டே இருக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி மீது வெற்றியெல்லாம் நம்ம குவிக்கலாம், லட்சியங்கள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களே. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 2025 வருஷமே ஒரு பொற்கால வருஷமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.